கனவுன்னா என்ன? அடுத்த நிமிடம் நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறத யோசிக்கிறோம்ல, அதுதான் கனவு. இப்போ வீட்டுக்கு போனோன்னா நான் இந்த வேலையை செய்யணும். அடுத்த நிமிஷம் இப்போ நம்ம ஒரு வேலை செய்யும்போது, ஒரு நாளை எப்படி செய்யணும்னா, அடுத்தடுத்து நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது தொழில்ல பொறுத்தளவுல. ஏன்னா தொழிலை பொறுத்தளவுல நாம் தன்னிச்சையாக செயல்படணும். தன்னிச்சையானா அது மேலதிகாரி சொன்னதை செஞ்சாலும் சரி, சொன்னதை செய்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு அவர் சொல்வதை எல்லாமே அவர் சொன்ன உத்தரவுகளையும் உள்ளடக்கி கொண்டு நாம் தன்னிச்சையாக செய்ய முடியும். ஆனால் ஒரு குடும்பத்தில் வந்துட்டாக்கா நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப. ஏன்னா குடும்பத்தில் நம்ம அப்படியே நம்ம வேலையை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வரோம், வந்துட்டு நாம் என்னென்ன செய்யணும்னு திட்டமிட முடியாது. ஏன்னா ஒரு நண்பர் வருவார், அவரிடம் பேசி கொண்டு இருப்போம். தொழில் நோக்கம் இல்லாமல் பழகுகிற ஒரு நண்பர் வருவார், அவரிடம் பேசுவோம். அப்பொழுது அங்கு யார் வருவார் என்று சொல்ல முடியாது. ஒரு உறவினரை பார்ப்போம், அவரிடம் திடீரென்று விளையாட கூப்பிடுவார்கள், விளையாட சென்று விடுவோம். விளையாடுகிற இடத்தில் குளிக்க சென்று விடுவோம். அதனால் ஒரு உறவுமுறை கிணற்றில் குளிப்பதற்காக சென்று விடுவோம். அப்படி அந்த மாதிரி வாங்க அப்படி உலாத்திட்டு வரலாம். நண்பர்கள் ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, வாங்க அப்படி போய் காலார நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவார். வாங்க. அப்புறம் இன்னொரு 4 பேர் நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வரீங்களா விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதனால் நம்ம திட்டமிடவே முடியாது. எதுனா எங்கே திட்டமிட முடியாது அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவிடும் பொழுது, உங்கள் நண்பர்களோடு நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்கள் திட்டமிட முடியாது. அது உங்களுடைய விருப்பம் 50%, இன்னொருத்தர் 50%. ஆனால் எங்கே நீங்கள் நினச்சதை செய்ய முடியும்னா தொழிலில் தான். தொழிலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த நேரத்தில் இதை செய்யணும், இன்றைக்கி நம்முடைய வேலைகள் என்ன, மேலதிகாரி சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் நம்ம கணக்கு போட்டு காலையில் 11 மணிக்கு இது செய்யணும், அப்புறம் அதை முடிக்கணும், அந்த 2 மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சாகணும், இப்படி முடிச்சாகணும். எல்லாம் அவர் கேட்பார், இது அந்த ஃபைல் அங்கே அனுப்பிச்சாகணும், அல்லது இந்த மூட்டையை கொரியர் போட்டாகணும். இப்படி தொழில் வேலையை தான் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு திட்டமிட முடியும். அது நம்முடைய பொறுப்பில் உள்ளது. ஆனால் தொழில் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் குடும்பத்தினரோடு நேரம் செலவிடும் பொழுது அல்லது நண்பர்களோடு நேரம் செலவிடும் பொழுது நாம் நமது கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது 50%. நமது விருப்பம்தான் நமது கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும். நண்பர் ஒருவர் இப்போ விளையாட கூப்பிட்றாரு அப்படின்னா, நமக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லை, எனக்கு விளையாடணும்னு தோணலை, சும்மா அப்படியே கொஞ்சம் தூங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் எப்போதுமே அப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு உதவி. நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதவி தான் நண்பர்கள் இப்போ விளையாட கூப்பிடுறாங்க. இப்போ அப்படிங்கிறது அது ஒரு உதவி. நம்ம அந்த நேரத்தில் நம்ம அந்த வேலையை விளையாடுவதற்காக நமது நண்பர்கள் நமக்கு செய்கிற ஒரு உதவி தான் நண்பர்கள் நம்மை விளையாட கூப்பிடுகிற அந்த நிகழ்வு. அது மாதிரி அப்போ எல்லோரும் திட்டமிடுவோம், வாங்க அந்த கிணத்துல போய் குளிக்கலாம், வாங்க இந்த ஏரியில் போய் குளிக்கலாம், மீன் பிடிக்கலாமா அப்படின்னு கூப்பிடுறது, அல்லது சும்மா அப்படி போயிட்டு வரலாம், ஒரு இளநீ குடிச்சிட்டு வரலாம். இப்படி இதெல்லாம் ஒரு நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தினரோடு இருக்கும் பொழுது நேரத்தை செலவிடுவதற்கு இந்த மாதிரி திட்டமிடுறது, அந்த வேலையை என்ன செய்யலாம், என்னென்ன வேலைகளை செய்யலாங்கிற திட்டமிடுறது நாமளே மட்டுமே செய்ய முடியாது, மற்றவங்க செய்கிறது. அதை நாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது ரொம்ப தவறுன்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணுங்கிறதுக்கான மற்றவங்க செய்கிற உதவி தான் என்னென்னா, அது மாதிரி நாமளும் சொல்லுவோம், நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிப்போம், இந்த வேலையை செய்யலாம், போய் நம்ம வாலிபால் விளையாடலாம், நம்ம போய் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்லாம், இப்படி நாமளும் ஒரு ஐடியா கொடுப்போம். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா அப்போ நண்பர்களுக்கு எல்லாமே அந்த இது பிடிச்சிருந்ததுன்னா அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க. அப்போது இந்த திட்டமிடுதல் ஒரு வேலையை ஒரு உறவுமுறை சார்ந்து உறவுமுறையினரோடு, குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு இருக்கும் பொழுது இந்த வேலையை திட்டமிடும்போது ஒரு குழுவாக இருக்கும்போது ஒரு வேலையை ஒருத்தர் இந்த வேலை செய்யலாம் அப்படிங்கும்போது அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த வேலையை செய்வாங்க. அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தருக்கு செஞ்சுக்கிற உதவி.
அதில் வந்து நம்ம கட்டுப்பாடு கிடையாது, நம்ம விருப்பம் கிடையாது. நம்ம இந்த செயலை தான் இந்த நேரத்தில் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் குழம்புவாங்க, நம்ம நினச்ச மாதிரி செய்ய முடியலையே, இப்போ இன்னைக்கு இந்த இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம திட்டமிடுவோம். நமக்கு ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நண்பர்களை பார்க்கும்போதோ குடும்பத்தினரோட நேரத்தை செலவிடும் பொழுதோ நம்முடைய அந்த திட்டமிடுதல் காணாமல் போயிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு குழப்பம், என்னடா நம்ம இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோம், நம்ம இந்த வேலைலாம். அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்தாக்கா அப்படி நம்ம டிவி பார்க்குறோம், அல்லது ஏதோ வந்து வேறு ஏதோ கதை பேசிட்டு நேரத்தை பொழுதுபோக்கிடுறோம். வேறு மாதிரி போகுது, நம்ம நினச்ச மாதிரி நம்ம நடக்க முடியலையே அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது எங்கே சாத்தியம்னா தொழில் செய்கிற இடங்களில் தான் மட்டும்தான் சாத்தியம். நாம் நினைக்கிற மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம். நாம் தொழில் செய்கிற இடத்துல கூட நாம் நினைக்கிறது எதுவாக இருக்குன்னா, நாம் மட்டுமே நினைக்கிறதா இருக்குது. நம்ம மேலதிகாரி ஒரு வேலையை செஞ்சுருப்பார், அப்போ அதையும் நாம் நம்முடைய திட்டமிடுதலுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அங்கே வந்து நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்போம். அப்போ நம்ம நினச்சதை அங்கே செய்ய முடியும். ஆனால் என்ன செய்ய போகிறோங்க, ஆனால் வந்து நம்ம மேலதிகாரி சொன்னதை நாம் செஞ்சால் கூட, ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோங்கிறத முன்கூட்டியே திட்டமிட முடியும். இன்றைக்கி வந்து நான் வந்து காலையில் 8 மணி வரைக்கும் 8 மணிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வந்து என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்றால், அந்த காலை 8 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் காலையில் 7 மணிக்கே நான் முடிவு செய்துவிட முடியும். அதன்படி நான் செய்யவும் முடியும். ஒரு 90% அதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆனால் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டால் குடும்பத்தினரோடு உறவினர்களோடு நேரத்தை செலவிடும் பொழுது நாம் அவ்வாறு திட்டமிட முடியாது. நாம் நமது கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம். அது வந்து எப்படின்னா, வேலைங்கிறது வந்து ஒரு எதிர்நீச்சல் போடுற மாதிரி. ஆனால் வேலையில் வந்து நாம் திட்டமிடுறது வந்து நம்ம எதிர்நீச்சல் போடுற மாதிரி. அதே நேரத்தில் குடும்பத்தினரோட நண்பர்களோடு இருக்கும்போது எப்படின்னா, அது வந்து ஓடுற தண்ணியில் நாம் அடித்து செல்லப்படுவது போன்று தான், மிதந்து செல்வது போன்று தான். ஒரு 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 ஆற்றில் வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றில் நாம் வந்து ஒரு படகில் அந்த ஆற்றின் போக்கிலே, அந்த ஆற்றில் உள்ள நீர் எந்த வழியில் பயணிக்கிறதோ அதன் வழியில் நாம் ஒரு படகில் பயணிப்பது போன்றது தான் அது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணுவோம், உறவினர்களோடு நண்பர்களோடு குடும்பத்தினரோடு இருக்க மிகவும் ஆசைப்படுவார்கள். தொழில் என்றால் அதற்கு எதிரான. அப்போ வந்து ஆமாம், அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நல்லா உழைக்க முடியும். உழைப்பில் இவ்வளோ வேறுபாடுகள் நாம் இருக்கிறோம். அப்போ கனவுங்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திட்டமிடுதல் தான் கனவு. அடுத்து என்ன செய்ய போகிறோம், 50 வருஷத்துக்கு என்ன பிறகு அல்லது 20 வருஷத்துக்கு பிறகு நான் டாக்டராக போகிறேன், 20 வருஷத்துக்கு பிறகு, அதற்கு பெயர் மட்டும் கனவு கிடையாது. அது வந்து நீண்ட கால ஒரு தொலைநோக்கு பார்வை கனவு அது. அடுத்து என்ன செய்ய போகிறோம், அதாவது அடுத்த நிமிடம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த மணி என்ன செய்ய போகிறோம். இப்போ கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, விஞ்ஞானி ஆகிறது, இதைத்தானே கனவுன்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் ஆவது அல்லது வீடு கட்டுவது, இதைத்தானே. அல்லது ஆசிரியர் ஆவது, அதை சாதிப்பது, அல்லது வந்து கலெக்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். அப்போ இது எல்லாமே தொழில். அப்போ கனவு கண்டால் தொழில். ஆமாம், தொழிலில் கனவு கண்டால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதனால தான் வாழ்க்கையிலையும் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையும் நம்ம அமைச்சிக்க முடியும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஓகே, அதில் வந்து மாற்றம். அப்போ கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அப்போ இந்த கனவு என்பது தொழில் சார்ந்த கனவு. 2 கனவு இருக்குது. குடும்ப உறவுகள் சார்ந்த கனவு, உறவுமுறை கனவு என்பது துறவுமுறை கனவு. ஏன்னா வந்து தொழிலில் வேலை செய்கிறது வந்து துறவிகள் தான். தொழிலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ஒரு துறவிகளாக மாறிடணும். அங்கே உறவுமுறைக்கே இடம் கிடையாது. துறவு முறை அப்படிங்கிறது எங்கன்னா, துறவின்னா என்ன, அதுதான் தொழில் செய்யும்போது நம்ம ஒரு துறவியாக இருக்கணும். அதே சமயம் வந்து ஒரு குடும்பத்தினரோடு இருக்கும்பொழுது நாம் வந்து ஒரு உறவினர்களாக ஒரு சம்சாரியாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே, ஒரு துறவிக்கு எதிர்நிலை என்ன, அது மாதிரி இருக்கணும். அந்த நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழிலில் இருக்கும்போது துறவு சார்ந்த கனவுகளாக இருக்க வேண்டும். உறவுமுறை கனவுகள் என்பது என்னவென்றால், தொழில் செய்வதை விட்டுவிட்டு வெளியே வந்து விட்டால் உறவுமுறை கனவு. அங்கு நாம் என்ன செய்யணும், அந்த கனவுங்கிறது எப்படின்னா,
அது நம்ம மற்றவங்க நாம் மட்டுமே காண மாட்டோம். தொழில் செய்வதை விட்டுவிட்டு அந்த வேலை நேரம் முடிந்து வெளியே வந்து வீட்டில் உள்ளவர்களை குடும்பத்தினரோடு நேரம் செலவிடும் பொழுது, நண்பர்களோடு நேரம் செலவிடும் பொழுது நாம் நம்முடைய கனவு என்பது நம்முடைய கனவாக மட்டும் இருக்காது. அது ஒரு கூட்டாக கனவு காண்பது என்று உறவுமுறை சார்ந்த அது ஒரு கனவு. அது அப்போது தொழிலில் உணவு கனவு என்பது அது துறவு முறை கனவு, ஒரு துறவியின் கனவு போன்றது. அப்படின்னா அப்போ கனவுன்னா என்னென்னா அடுத்தடுத்து திட்டமிடுதல் வரும். அடுத்தடுத்து என்ன செய்யணும், தொழிலில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், இன்றைக்கி என்ன செய்யணும் அதை திட்டமிடுற அந்த பண்பு இருக்கணும். அந்த பண்பு வந்து வேலை செய்கிற எல்லாத்துக்குமே வராது. அந்த முன்னோக்கி செல்கிற அந்த மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் வரும். அதாவது ஓபி அடிக்காமல் பின்வாங்குகிற மனநிலை இல்லாமல் உழைப்பதை ஒரு இலக்காக கொண்டு உழைப்பை பார்த்து அஞ்சாமல் உழைப்பை துணிவுடன் எதிர்கொள்வது, அந்த ஒரு மனநிலை இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து என்ன செய்யணும். நமக்கு அப்போ நேரமே பத்தாது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஓபி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரமே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னடா எப்படா வேலை முடியும். ஆனால் வந்து நம்ம வந்து ஓபி அடிக்காமல் ஒரு முன்னோக்கி செல்கிற அந்த மனநிலையில் ஒரு இதுவாக வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. முன்னோக்கி செல்கிற, அதாவது ஓபி அடிக்காமல் சோம்பலாக இருக்காமல் உழைப்பை எதிர்கொள்கிற அந்த மனநிலையில் நமக்கு வந்து நேரமே பத்தாது. என்னடா இது நேரமே பத்தலை, நம்ம செய்ய வேண்டிய நேரம். அப்போ தான் வந்து திட்டமிடுகிற பண்பே வரும். ஓபி அடிக்கிறவங்களுக்கு திட்டமிடுகிற பண்பே இருக்காது. அவங்க என்ன செய்ய போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்றைக்கி என்ன செய்யணுங்கிறதே அவங்களுக்கு மறந்துடும். அந்த மனம் திட்டமிடுகிற பண்பை இழந்துவிடும். அதான் யார் வந்து இந்த வேலையில் ஓபி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த திட்டமிடுகிற பண்பு இருக்காது. அடுத்தடுத்து என்ன செய்யணும், திட்டமிட்டு இங்கே என்ன ஆக போகுது, அவர் சும்மா தான் நடக்க போகிறாரு, அவர் நேரத்தை போக்கணும், ஏதாவது ஒழிஞ்சிக்கிட்டு ஏதாவது வெட்டி கதை பேசிட்டு எப்படிலாம் நேரத்தை போக்கலாம், மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அப்படி இருக்கிறவர் வந்து திட்டமிட்டு என்ன கிழிக்க போகிறாரு அவர். அதனால் என்ன, அப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் மூளை என்ன பண்ணிடணும்னா திட்டமிடுகிற வேலையை அது செய்யாது. இவங்ககிட்ட திட்டமிட்டு, அப்போது மூளைக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். அது திட்டமிட்டால் அதன்படி நடக்கணும். அப்போ தான் அது திட்டமிடும். அது ஒரு ஒத்துழைப்பு. மூளை வந்து நாம் ஒரு செயலை நாம் உழைப்பதற்கு அது என்ன ஒத்துழைப்பு கொடுக்குன்னா திட்டமிடுது, கட்டளை இடுகிறது. நீ இதை செய், அடுத்து இதை செய், அதற்கு அடுத்தாற் போன்று இதை செய்ய வேண்டியிருக்கிறது, இதையும் மனதில் வைத்துக்கொள், இதை இன்று கண்டிப்பாக முடிக்க வேண்டும். இது போன்று அது மூளை வந்து நம்மை வழி நடத்துகிறது. நம்ம திட்டமிட்டு நம்மை வழிநடத்த அது வந்து வழிநடத்துவதற்காக அது திட்டமிடுகிறது. அப்போது அது நினைக்கிற மாதிரி நம்ம நடக்கணும். அப்போ தான் வந்து அது திட்டமிடுகிற வேலையை செய்யும். இப்போ நம்ம அது நினைக்கும், இன்றைக்கி இதை செய்யணும் அப்படின்னு நினைக்குது நம்ம மூளை, திட்டமிடுது. ஆனால் நம்ம அதை செய்யலை. சரி ஒரு நாள் தானே செய்யலை, இன்றைக்கி அதை செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளும் திட்டமிடும். ஆனால் 2வது நாளும் நாம் அதை செய்யவில்லை, அலட்சியப்படுத்தி விடுகிறோம். அப்போ திட்டமிடுகிற வேலையை அது செய்யாது. இவனுக்கு திட்டமிட்டு இவன் என்ன பண்ண போகிறான், அதாவது இவன் என்ன பண்ண போகிறா, இவன் செய்ய போகிறதில்ல, நம்ம திட்டமிடுறதுனால. அப்போ வந்து மூளையும் தன்னுடைய வேலையை நிறுத்திவிடும், திட்டமிடுகிற வேலையை நிறுத்திவிடும். அப்போ நமக்கு என்ன செய்யணுன்னே தோணாது, என்னென்ன வேலை இருக்குன்னே தோணாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். அதனால் கனவுன்னா என்னென்னா திட்டமிடுதல் தான் கனவு. ஏன்னா 20 வருஷத்துக்கு பிறகு இன்ஜினியர் ஆகணும்னா இன்றைக்கி நாம் என்னென்ன செய்யணுங்கிறது திட்டமிடணும். 20 வருஷத்துக்கு பிறகு இன்ஜினியர் ஆகிறதோ விஞ்ஞானி அதுவும் திட்டமிடுதல் தான். ஆனால் அதுக்கு என்ன அடிப்படைனா அந்த கனவை நாம் அடைவதற்கு அடிப்படையானது என்னென்னா இன்னைய வாழ்க்கையை திட்டமிடணும். அடுத்து என்ன செய்வோம், அடுத்த மணி நேரம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த நிமிடம் என்ன செய்ய போகிறோம், இன்னும் 10 நிமிடத்தில் நாம் என்ன வேலையை செய்ய வேண்டும், இந்த வேலையை எவ்வளோ நேரம் செய்ய வேண்டும், அடுத்த மணி நேரம் என்ன வேலையை நாம் செய்ய வேண்டும். இதுதான் வந்து கனவு. இந்த கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். அப்போ கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, திட்டமிடுகிற பண்பு உன்னிடம் இருந்தால் நீ வெற்றி அடைவாய். இதுதான் இன்னைய வேலை, நீ திட்டமிடுகிற பண்பு உனக்கு இருக்குதா. ஒரு தொழில் செய்கிற இடத்த வந்து கனவுன்னா, கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னா நான் எந்த கனவு சொல்லணும்னா தொழில் செய்கிற இடத்துல நமக்கு தொழில் சார்ந்து நமக்கு ஏற்படுகிற கனவு, அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போது தொழில் சார்ந்து நமக்கு ஏற்படுகிற இன்னைக்கு
இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமது மனம் திட்டமிடுகிறதா? அவ்வாறு திட்டமிட்டவாறு நாம் செய்தோமா? அதுதான் இன்னையோட வெற்றி. இன்னைக்கு கனவு காண்றோம், இன்னைக்கு திட்டமிடுறோம். அந்த திட்டமிடுதல் தான் கனவு. அப்போ இன்னைக்கு நாம் திட்டமிட்டவாறு அந்த செயல்களை நாம் செய்தோமா? அப்படி என்றால் அந்த செயலை நாம் செய்தால் அதுதான் வெற்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் வெற்றியடைந்து ஒவ்வொரு நாளும் திட்டமிட வேண்டும், ஒவ்வொரு நாளும் வெற்றியடைய வேண்டும். அதுதான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய பெரிய ஒரு இலக்கை நாம் தீர்மானித்திருப்போம். அந்த இலக்கில் நாம் வெற்றியடைய முடியும். அப்போ இன்னைக்கு ஜெயிக்கிறது தான் நமக்கு நோக்கமாக இருக்கும். நமது நோக்கம் என்பது இன்னைக்கு ஜெயிக்கணும். அப்போ இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாம் திட்டமிடணும். நமது மூளை திட்டமிட வேண்டும். அந்த திட்டமிட்ட செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கு என்ன அடிப்படை தேவைன்னா, காலை உணவை தொழில் செய்யும்போது, வேலை செய்யும்போது காலை உணவை தவிர்த்து விட வேண்டும். காலை உணவை தவிர்த்து விட்டு ஒரு 12 மணிக்கு மதிய உணவை உண்ணலாம். காலை உணவை தவிர்த்து விட்டாலே நமக்கு வேற எதுவுமே தெரியாது. நமக்கு வேலை மட்டும்தான் தெரியும். ஏன்னா பசியோடு இருக்கிறோம். பசியோடு இருக்கும்போது நமக்கு ரொம்ப சுயநலமாக இருக்கும். தேவையில்லாமல் பேச மாட்டோம். நமக்கு வேலை மட்டும்தான் முக்கியமாக தெரியும். நமது கண்ணிற்கு வேலை மட்டும்தான் முக்கியமாக தெரியும். வேலையை மட்டும்தான் செய்வோம். வேலைக்கு தொடர்பு இல்லாத எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். அப்போ நம்ம வேலை செய்வோம். அப்படிங்கும்போது திட்டமிடுகிற வேலையும் சரியாக நடக்கும். திட்டமிடுகிற வேலை சரியாக நடக்குது. ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறனாலே அவர் திட்டமிடுகிறார் என்று தான் அது பொருள். அப்போ இந்த காலை உணவை தவிர்த்தால் மட்டும்தான் கனவு காண முடியும். அந்த கனவு நிஜமாகும். அந்த கனவு வெற்றியடையவும் செய்யும். அது நல்லா கனவு கண்டால் வெற்றி நிச்சயம். எப்படி கனவு காணுவது? காலை உணவை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு. அப்போ அதே நேரத்தில் நேர்மையாகவும் இருக்கணும். தொழிலில் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த கனவுலாம் வரும். நீ காலை உணவை தவிர நேர்மையாக இல்லாமல், தொழிலில் நேர்மையாக இல்லாமல் ஏமாற்றுபவராகவும் இருந்தால் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களால் பட்டினி கூட கிடக்க முடியாது. ஒருவேளை காலை உணவை தவிர்க்கவே முடியாது. ஒரு நேர்மையற்றவர்கள் அப்படின்னு நம்ம இதுக்கு விதிவிலக்காக சிலர் இருப்பாங்க. விதிவிலக்காக 1-2 பேர் இருப்பாங்க. அதனால நான் சொல்கிறது. ஆனால் பொதுவாக கண்டிப்பாக ஒரு நேர்மையாக இருக்க பழகணும். தொழிலில் நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். தொழிலை தவிர தொழில் செய்கிற இடத்தில் வேறு எதுவும் நமக்கு தெரியக்கூடாது. துறவியாக இருக்க வேண்டும் என்று நான் அதைத்தான் சொன்னேன். தொழிலில் துறவியாக இருக்க வேண்டும். அதாவது தேவையில்லாத ஆசைகள்லாம் இருக்கக்கூடாது. கடமை தான் நமக்கு மிகப்பெரியதாக தோன்ற வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மளால் இந்த காலை உணவை தவிர்க்க முடியும். அந்த உண்ணா நோன்பை மேற்கொள்ள முடியும். ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால்தான், நேர்மை இருந்தால்தான் ஒருத்தரால் உண்ணா நோன்பையே கடைபிடிக்க முடியும். காலை உணவை தவிர்க்க முடியும். காலை உணவை தவிர்த்தால்தான் நமது மனம் திட்டமிட ஆரம்பிக்கும். தொழிலில் என்ன செய்வோம்? ஏன்னா பயம், பசியெலாம் வந்துடும். பசியில் ஒரு கோபம் வந்துடும். கோபத்தில் மனம் திட்டமிட்டு அந்த வேலையை நம்ம வேலைக்கு தேவையில்ல எதையுமே சிந்திக்கவும் செய்யாது, செய்யவும் செய்யாது. அப்போது ஒரு கனவு காண்பதற்கு எது அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்தியர்கள் இப்போ உண்ணா நோன்பு இருக்கணும்னா அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால்தான் உண்ணா நோன்பு இருப்பதற்கான அந்த மன உறுதி அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்தியர்கள் காலை உணவை பெரும்பாலும் சாப்பிடுகிறார்கள் என்றால், ஐரோப்பியர்கள் காலை உணவை பெரும்பாலும் தவிர்க்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஐரோப்பியர்கள் நேர்மையானவர்கள் அதிகம். அவர்கள் மக்கள் தொகையில் குறைவாக இருந்தாலும் நேர்மையானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் உழைப்பதற்கு தேவையான அத்தனை காரணிகளையும் ஆராய்கிறார்கள். எவையெல்லாம் உழைப்பை அதிகப்படுத்தும். ஏனென்றால் அவர்கள் உழைத்தால்தான் உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய சீதோஷ்ண நிலை, இயற்கை சூழ்நிலை அப்படி இருக்கிறது. குளிர் நிறைந்த, பனி நிறைந்த இயற்கை சூழ்நிலை, குளிர் நிறைந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் உழைத்தால்தான் அவர்களுக்கு உடலுக்கு உஷ்ணம் கிடைக்கும். அப்படி உஷ்ணம் கிடைத்தால்தான் உயிர் வாழ முடியும். அதனால் உழைப்பதற்கு எதிராக அவர் சிந்தித்தால் அவர்கள் உயிரிழந்து போய்விடுவார்கள். அதனால் உழைப்பிற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், உழைப்பதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது என்றால் என்ன காரணமாக இருக்கிறது? நேர்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு. ஐரோப்பியர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் ஆம், ஒழுக்கமாகத்தான் உண்மையை நேசிக்கிறார்கள். உண்மையான அன்பு அவர்களிடம் இருக்கிறது. இந்தியர்களிடம் அது கிடையாது கண்டிப்பாக.
இந்தியர்களிடம் வந்து நேர்மையான பண்பும் கிடையாது. நேர்மை என்றால் என்னவென்றே தெரியாது. அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து மிகவும் விபரீதமான நிலை. அறியாமை என்றால் அவர்கள் குழந்தைகளாக அப்படி அப்பாவிகளாக அப்படி கிடையாது. அறியாமையின் காரணமாக நிறைய தவறுகளை குற்றங்களை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்தியர்கள் வந்து நேர்மையற்ற அப்போ இந்தியர்கள் ஏன் காலை உணவை சாப்பிடுகிறார்கள் பெரும்பாலானவர்கள்? ஏனென்றால் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். வேறு என்ன காரணமாக இருக்கும்? அவர்கள் நேர்மை இல்லை. அவர்களிடம் வாழ்க்கையில் நேர்மை இல்லை. பெரும்பாலும் எப்படி சொல்கிறீங்க? ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒரு தன்னம்பிக்கைலாம் வந்து இந்தியர்கள்ட்ட குறைவாக இருக்குது. எப்படின்னு சொல்லுவீங்க? எப்படின்னா பாருங்கள், ஒரு நிறைய பெண்கள் வேலைக்கே போகிறது கிடையாது. இந்தியாவில் உள்ள பெண்கள் வேலைக்கே நிறைய பெண்கள் போகிறதில்ல. அப்போ அந்த பெண்கள்கிட்ட நேர்மை இல்லை என்று தானே பொருள். பிறரது கணவன் என்கிற பிறரது உழைப்பில் சாப்பிடுகிறவர்களாக, உழைப்பினால் வந்த பணத்தில் சாப்பிடுகிறவர்களாக அந்த பெண்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த நேர்மையற்ற பெண்களின் செயல்களுக்கு துணை போகிற காரணமானவர்களாகவும் துணை போகிறவர்களாகவும் ஆண்கள் இருக்கிறார்கள். அப்போ வந்து ஆண்களிடமும் நேர்மை இல்லை. அப்போ இது போன்ற இதுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு சோம்பேறித்தனத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்தியர்களின் சோம்பேறித்தனத்திற்கு இந்த நேர்மையற்ற செயல் ஒரு காரணமாக இருக்கிறது. இப்படி நிறைய நேர்மையற்ற செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். இந்தியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் நேர்மையானவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். உழைப்பவர்கள் மிகவும் குறைவு. இங்கு உழைத்தாலே அவர்கள் வெற்றி அடைகிறார்கள்.